ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிளாஸ்டிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். பிளாஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வகையான பிளாஸ்டிக்ஸுமே வந்து பொதுவாக வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்று வாட்டர் பாட்டில், இல்லைனா வந்து இந்த ஸ்விட்ச் போர்டுங்க, அப்புறம் இந்த ஒரு சில பாக்ஸுங்க, பிளாஸ்டிக்கில் செய்யக்கூடிய இந்த ஸ்பீக்கர் செட்டு பாக்ஸ்லாம் சொல்கிறல, அதெல்லாம் வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். சரிங்களா? தெர்மோ பிளாஸ்டிக்ன்றது வந்து இந்த வாட்டர் பாட்டிலு, அப்புறம் பால் பாக்கெட் கவருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அது. சரிங்களா? ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வால்நட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா கேஷ்யூ நட்ஸாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்கெட் கவரில் தான் வந்து பேக் பண்ணுறாங்க. சரிங்களா? பட் இது சயின்டிஃபிக்கலாக பார்த்தா நம்ம இதில் பேக் பண்ணுறதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலுமினியம் ஃபாயில் சம்மந்தமான ஒரு பாக்ஸ் மாதிரி, இந்த பிரியாணிலாம் செஞ்சு விற்கிறான் பார்த்தியா ஒரு பார்சலுக்காக. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் வச்சு விற்றாங்கன்னா கூட ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் விற்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து நேனோ பார்ட்டிக்கிள் மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம குடிக்கிற ஒரு தடவை நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் மூலமாகவும், ப்ளஸ்ஸு சாப்பிட்றக்கூடிய நொறுக்கு தீனிங்க, இந்த ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சொல்கிறல, சிப்ஸ் ஐட்டம்லாம், பொட்டேட்டோ சிப்ஸு, சீட்டோஸு, அந்த குர்குரேலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அதில் அது வந்து ஹாட்டாவோ இல்லை ட்ரை பண்ணியோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெதன்ட்டு அது பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக நம்ம தெரு கடைகளில் இருக்கக்கூடிய பேக்கரிங்களில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறாங்க. பட் அது குக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு கவரில் போட்டுட்டு அப்படியே பேக் பண்ணுறாங்க சீல் பண்ணி. பட் அதை வந்து சம்டைம்ஸ் ஆற வச்சு பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் அப்படியும் வந்து அது கெட்டு தான் போகும். பிளாஸ்டிக்னுடைய நேனோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். பட் இது வந்து ஹாட்டாகவே சில நேரத்தில் வந்து சுடன்னு வெதன்னு கூட அந்த அரவேக்காடுன்ற மாதிரி கூட உள்ளே போட்டு பேக் பண்ணிடுறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி பொட்டேட்டோ சிப்ஸ் கூட நம்ம எடுத்து சாப்பிடும்போது கூட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல், பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ்லாம் வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸு ஐட்டத்து மூலமாக நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நேனோ பார்ட்டிக்கிள் மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து ஒரு காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஃபேட்னால் வரும், அதுக்கப்புறம் வந்து பிளட்டு கிளாட்டிங் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும்ன்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க.